ஸோ கைஸ் இந்த வீடியோவில் கோல்டன் ஷேட் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ கோல்டன் ஷேட் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் ரீசெண்டாக எங்கிட்ட அப்டேட் கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்திருக்க வேண்டியது. ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணி ஜோக்கர் மாடல் விட்டானுங்க. அது என்ன கதை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எதனால் ஜோக்கர் விட்டாங்க அப்படின்னாக்கா, புதுசாக வரக்கூடிய அந்த ஜோக்கர் ரமதான் ஸ்பெஷல் ஜோக்கர் மாதிரியே இருக்கும்ல, ஸோ அந்த பண்டலுக்காக பழைய ஜோக்கரும் ரிட்டர்ன் விட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கோல்டன் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அது என்ன எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இல்லையா? ஸோ எல்லா டவுட்டும் இந்த வீடியோ கிளியர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? Almighty push. ரைட்டு மக்களே, ஸோ வீடியோக்குள்ளே புதுசாக வரவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் தான் மஸ்ட்டு. ஸோ எல்லோரும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரைட் கைஸ், ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ராகன் பால் பற்றி தாங்க கேட்குறீங்க. ஸோ நருட்டோக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்களோ அதே அளவுக்கு ட்ராகன் பாலுக்கும் இருக்கீங்க. ஸோ யாருக்காக அப்படின்னு சொல்லுங்கள். கோகு, என் தலைவன் கோகுவால், வெஜிட்டா, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஃபேன்ஸ் யாருன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது, போடுங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ட்ராகன் பாலுக்கு. அதுலேயும் குறிப்பாக எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு கோகு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த ரீல்ஸ்லேயே எனக்கு பிடிச்சிச்சிங்க. நான் அனிமி சீரிஸாக பார்க்கல, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அந்த ரீல்ஸ்லேயே ஐ எம் இன் தி வேர்ல்டு, நோ ஒன் லெஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் எப்போ கான்செப்டுக்குள்ளே வரேன். நான் பார்த்தா அனிமிக்குள்ளே போயிடுவேன். ஸோ நம்ம வந்து ஒரு இது ஹேபிட்டே அப்படி தான். நம்ம ஒரு கதையை பேசுகிறதா அதுக்குள்ளே முழுகிடுவேன். ஸோ ஓகே, நான் டேரெக்டாக சொல்கிறேன். இந்த ட்ராகன் பால் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு OB54 அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் ரிட்டர்னில் புதுசாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொலாப் கொண்டு வருவாங்க. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொலாப் கொண்டு வருவாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 கொலாப், அதாவது ஒரே அனிமி தான். ஸோ அவங்க சாப்டர் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் மேபி கொண்டு வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் கேம் கூட வரப்போகுதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா எமௌண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுருக்காங்க பாருங்களேன், ட்விஸ்டாக என்னவோ சொல்லிக்கிறாங்கப்பா. ஸோ ஓகே, இது சம்மந்தமே இல்லாத பேர், ஏதோ கைத்தை சுருக்கின்னு அப்படியே திருப்பின்னு ரோபோட்டு மாதிரி ஏங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட் இருக்குங்க. பெண்டிங்கில் இருக்கிற அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10-20 கிளிப்பு இருக்குது. ஸோ பெண்டிங்கில் இந்தியன் சர்வருக்கு, ஓகேவா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஆனிவர்சரி வரப்போகுது இல்லையா? ஸோ வரப்போகுது இன்னும் ஒரு 4 மந்த்ஸாக 3 மந்த்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ கரெக்டாக ஆனிவர்சரி வரும் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போ வரும்னு தெரியல. ஸோ இது பழைய ஆனிவர்சரி தான், நான் ஒத்துக்கிறேன். இது பழைய ஆனிவர்சரி கிளிப்பு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சர்வே மாதிரி எடுக்க போகிறாங்களாம். ஸோ இப்போ இந்த ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் டிசைன் கொண்டு வரலாம். இது வந்து போன வருஷமே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வேலாம் பண்ணாங்க ஃப்ரீ ஃபயரில். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சர்வேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போன வருஷமே பண்ணாங்க. இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, போயிட்டு செதுக்கி விடுங்க. இந்த ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி டைமண்ட், அந்த 5 ஸ்பின்ன்றத முதல்ல தூக்கணும். 10 + 1 ஸ்பின் 200 டைமண்ட், அதுவே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ 5 ஸ்பின் 90 டைமண்ட் அப்படின்றதே ஒரு ஸ்கேம் தான். ஸோ அதை முதல்ல சேஞ்சஸ் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து நிறைய கிராண்ட் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேதுங்க. அதுதான் ஒரு உண்மையே. ஸோ ஓகே கைஸ், இதை நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நெட் பக் இருக்குது. ஸோ யார் யாருக்குள்ள 999 போகுது நைட்டு விளையாடினா, எனக்கு போகுது. இந்த மாதிரி நிறைய பக்ஸ் இருக்குது, கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு M1917க்கான ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அதாவது பிஸ்டல் கன் தான். கிளாஸ் கோடில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? கிளாஸ் கோடு ஏங்க இப்போ இந்த பிஆரில் நார்மல் ரிவ்யூ பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் போதே இது கொடுக்குறானுங்க. 400 காயின் வச்சு பண்ணோம்னா, 400 காயின், ஆமாம். ஸோ அதை வச்சு பண்ணோம்னா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யூசி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல கன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்ச பார்த்திங்களா, அதுவும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. என்னடா டி பெண்டிங்கே இவ்வளோ வச்சுருக்கீங்களே, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். நான் சீரியஸாக கண்டென்ட்டுக்காக நான் சொல்லலை. இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. நான் அது இன்னும் காமிக்கிறேன் உங்களுக்கு 1 by 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு M60. ஸோ இந்த ஒரு டீப் சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெட்டாக்லையா, ஐயோ வாயிலே வர மாட்டேதுங்க இந்த இங்கிலீஷு. சரி ஓகே, இது M60 அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு லெஜெண்டரி ஸ்கின். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நான் என் இடத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் தெரியுமா நான் பார்க்குறேன். அதர் சர்வருக்கு தரமாக விடுறாங்க ஈவெண்ட்டு, நம்ம சர்வருக்கு இருக்கிற ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா விடாமல் இருக்கிறான். அதுதான் ஒரு கான்செப்ட். இது என்னன்னே எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ ஒரு லீக்கராக வந்து பார்க்கும்போது, ஸோ லீக்கர் இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இந்தியன் சர்வருக்கு ரொம்ப மோசமாக பண்ணுறானுங்க. இன்னும் இருங்க கழிவு ஊற்றுறதுக்குன்னே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறேன், ரெடியாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வருக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ கேன்சல்னால் இந்த எமௌண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டியோ எமௌண்ட்டுங்க, ஓகேவா. ஸோ இது டியோ எமௌண்ட்டு 2 பேரும் சேஸ் பண்ணிவிட்டு குடிக்கிற மாதிரி. ஸோ மேபி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ்ஸிங். இதில் எதுவும் தப்பாக இருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆமாங்க தப்புங்க இந்த எமௌண்ட்டு. ஸோ இந்த எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் டு விக்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இது இந்தியன் சர்வருக்கு ஓகே, இது குட்ங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கெடுக்கிறதுக்கான காரணமே இது தான். ஸோ இப்போ எமௌண்ட் இப்படி விடுவானுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணுறது இருக்குது. ஸோ நல்லது, இந்த எமௌண்ட் வந்து கேன்சல் பண்ணதே நல்லது தான். மேபி கொண்டு வந்துட்டானுங்கன்னா செம காண்டாகிடுவேன். ஸோ பார்க்கலாம், ஓகேவா. இந்த சேர்ஸ் டு விக்டோரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வருக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டாங்க, பட் எப்போ வேணாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிவே இது வந்து நம்ம கையில் இல்லை, அவனுங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வாங்க கைஸ் இந்த வீடியோவோட மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். கோல்டன் ஷேட். ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்கிட்ட கமெண்ட்ஸில் ரெகுலராக கேட்குறீங்க, அதை வந்து இந்த ஜோக்கர் மண்டல் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. அதை கன்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போதுலேருந்தே ப்ரோ அப்போ இந்த கோல்டன் ஷேட் எப்போ ப்ரோ வரும் நான் சொல்லிட்டேன் தெளிவாக, அதுக்கு பதில் தான் ப்ரோ இது விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு புரியலையா என்ன தெரியல, நம்ம ஃபாலோவர்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கோல்டன் ஷேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன் ஆகினா எப்படி ஆகும். ஸோ ஈவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேனே ஃபஸ்ட்டு. ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் ரிட்டர்ன் ஆகும். என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா பண்டல்ஸும் அவைலபிளாக இருக்கும் யூனிவர்சல் டோக்கனில், ஓகேவா. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஏஞ்சலிக் பேண்ட்டு பார்க்கலையா, பழைய இன்குபேட்டர், ஓல்டு இன்குபேட்டர், டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சலில் விடலையா. ஸோ கோல்டன் ஷேட்லாம் எந்த மூளைக்குங்க. கோல்டன் ஷேடோட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜோக்கர்ன்றது எவ்வளோ மவுஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒத்துக்கிறேன் கோல்டன் ஷேடும் அதிகமாக தான் இருக்குது, பட் அதையே விடும் போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் தான் விடுவாங்க. ஸ்பெஷல் டோக்கனில் விட்டால் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு புத்திசாலித்தனமாக யூனிவர்சலில் விட்டால் எல்லாருமே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஏங்க நீங்கள் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக அட்டெம்ப்ட் பண்ண மாட்டிங்களா. ஸோ நானே ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் யூனிவர்சலில் விடுவாங்க. ஸோ எல்லா இதுவுமே இருக்கும் கோல்டன் ஷேட், ஓகேவா. ஸோ இது 2 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போது எப்போ வரும் ப்ரோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ லீக்கராக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய கெஸ்ஸிங் எப்போ இருக்கும் அப்படின்னாக்கா மே மாதத்தில். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவானுங்க. இருக்குது கண்டிப்பாக இந்த வருஷம் கோல்டன் ஷேட் கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன் இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்க வேண்டியது தான் கேன்சல் ஆகி, அதாவது பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகலை, அதுக்கு பதில் ஜோக்கர் விட்டுருக்காங்க. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும். இப்போ தான் ஜோக்கர் வந்திருக்கு, இன்னொரு 2 months கழிச்சு நமக்கு இன்னொரு பண்டல் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரேம்பேஜ், ஜோக்கரு, கோல்டன் ஷேட் அப்படியே லைனாக விட்டுருவாங்க. ஸோ என்னோட கெஸ்ஸிங் லீக்கர் என்ன சொல்லியிருக்காரு, நான் கேட்டேன் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 23 அப்படின்ற மாதிரி பாசிபிள் டேட் தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்மாக சொல்லலை. மேபி இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறேன், எதனா அப்டேட் இந்த மாதத்துக்குள்ளே கிடைக்குதான்னு பார்க்குறேன். நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க. ஏன்னா நான் வந்துட்டாலும் நான் கமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்பேம் அடிக்கிறீங்க, அதில் ஞாபகம் வந்துடும். ஸோ நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற அப்டேட் இது தான், ஓகேவா, கோல்டன் ஷேட் பற்றி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.